2026 எலெக்ஷன்ல ஒரு பெரிய நடிகர் அரசியல் களத்துக்கு வந்து பேசுபொருளா உருவெடுத்திருக்காரு. ஆனா அரசியல் களத்துக்கே வராம 1996 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்துல ஒரு பெரிய நடிகர் தாக்கத்தை உருவாக்குனாரு. 1996 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அப்போதைக்கு உச்சபட்ச நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அவர் சொன்ன ஒரு கருத்து தான் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு வலுவான ஆயுதமா மாறுச்சு. செல்வி ஜெயலலிதா நின்ன பர்கூர் தொகுதியிலேயே அவங்கள தோக்கடிச்சிச்சு. இனியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இதுதான் ரஜினி சொன்ன ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் டிஎம்கேவுக்கு சாதகமா அமைஞ்சது. குறிப்பா ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே அரசியல் களத்துல செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக திரும்பினாங்க. இந்த எதிர்ப்பு திமுக கூட்டணிய 173 தொகுதிகளை ஜெயிக்க வச்சு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துச்சு. அரசியல் களத்துக்கு வராமையே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனா அதற்கு பிறகு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட பலிக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கண்டக்டர். அரசியல் பஸ்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பஸ்ல கிளம்பி இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமான ஒரு பெரிய நடிகர் அந்த பஸ்ல தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து அந்த வெற்றி கோட்டை எட்டுவாரா? பார்க்கலாம்.